என்னப்பா ரெடியா? ரெக்கார்ட் பண்ணிக்க. வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் மார்க் ஆண்டனி மாமே. ஹாய், இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு பட்ஜெட் லேப்டாப் தான் எடுத்து வந்திருக்கேன். அதில் ப்ரோ என்ன கான்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். டிப்பிக்கலாக ஒரு லேப்டாப் பாக்ஸில் வர மாதிரி ஒரு சார்ஜரு, ஒரு லேப்டாப்பு, ஒரு மேனுவல், இது 3 தான் இருக்குது. அன்பாக்சிங் ஓகே, நம்ம செகண்ட்ன்றதை அவங்களுக்கு பார்த்துடலாம். லேப்டாப்பு 2 கையில் ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. லேப்டாப் பார்க்க சிம்பிளாக சில்வர் கலரில் கொடுத்துருக்காங்க. ஹெச்பி லோகோ இங்கே இருக்குது. நம்ம பார்க்க போனோம்னா லேப்டாப்பில் சைடில் வந்து ஸ்டீ போர்ட் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. லேப்டாப் லாக் பண்ணுறதுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. பவர் இண்டிகேட்டர் வந்துடுது. ப்ளஸ் இதில் பார்த்தோன்னா யூஎஸ்பி போர்ட் 2 வந்திருக்கு, HDMI போர்ட் 1 வந்திருக்கு, லேண்ட் போர்ட் 1 வந்திருக்கு, ரவுண்ட் பின் வந்து பவர். உங்களுக்கு ஆடியோ ஜாக் வந்து சிங்கிள் பின் ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. லேப்டாப் ஓப்பன் பண்ணோன்னா டிஸ்பிளே தான் வந்து நமக்கு வந்து 14 inches டிஸ்பிளே. ரொம்ப தின்னான பெசில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் பெருசாகவே தெரியுது. ஸோ 14 inches டிஸ்பிளேன்ற மாதிரி இல்லை, ஓரளவுக்கு பெருசாகவே தெரியுது. மைக் பார்த்தோன்னா டியூல் மைக் வந்துடுது. ஸோ உங்களுக்கு வாய்ஸ் கிளியராக கேட்கும். நெக்ஸ்ட்டு வெப்கேம்க்கு வந்து ஷட்டர் வரல. இந்த பட்ஜெட்டுக்கு ஷட்டர் வரலன்றது இருந்தாலும் ப்ரைவேசிக்காக ஷட்டர் கொடுத்துருக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா பேக்லைட் கீபோர்டு கிடையாது, நார்மல் கீபோர்டு தான். டச் பேட் பார்த்தோன்னா மல்டி கேஸ்டர் சப்போர்ட்டோடு வருது. உங்களுக்கு வந்து ஜூம் இன்னு ஜூம் அவுட்டு ஸ்க்ரோலிங்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஏர் வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் உங்களுக்கு வந்து சிங்கிள் ஃபேன் தான் வருது. ஏர் வென்டிலேஷன் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்பெக்கு பார்த்தோன்னா லேப்டாப்பில் ப்ராசஸர் தான் முக்கியமான ஸ்பெக்குன்னு ஃபஸ்ட்டு ஸ்பெக்காக பார்ப்போம். AMD Ryzen 5 5625U ப்ராசஸர் வந்திருக்கு. 6 கோர் 12 த்ரெட்டு, பூஸ்ட் அப் டு 4.3 GHz வரைக்கும் நம்மளால் பூஸ்ட் பண்ண முடியும். ஸோ ப்ரௌசிங்கு, ஆஃபீஸ் ரிலேட்டடான MS ஆஃபீஸு, இந்த மாதிரி ரிலேட்டடான ஒர்க்கை கொஞ்சம் உங்களால் நல்லாவே பண்ண முடியும். அதுவும் இந்த பட்ஜெட் லேப்டாப்பில் பெட்டராக உங்களால் இந்த பர்ஃபார்மன்ஸை எடுக்க முடியுதுன்னா நல்லது தான். அதோட ஸ்டாண்டர்டாகவே இப்போ மிட் ரேஞ்ச் லேப்டாப்பில் 8GB RAM வந்திருக்கிறதுனால உங்களுக்கு அடிஷ்னல் RAM 8GB RAM போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுக்கு 512 SSD வந்துடுது. இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு பார்க்க போனோம்னா பேட்டரி பேக்கப்பு ஆஃபீஸ் ரிலேட்டடான யூசேஜுக்கு இல்லை HP சைடில் சப்போர்ட் வந்து 10 hours வரும்னு சொல்கிறாங்க. பட் நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் 7 hours வரைக்கும் தான் வருது. நார்மல் ஆஃபீஸ் யூசேஜுக்கு 7 hours வரைக்கும் நம்மளால் அல்டிமேட்டாக கெயின் பண்ண முடியும். ஆஃபீஸ் யூசர்ஸ்க்கு கண்டிப்பாக இது ப்ளஸ் பாயிண்ட் தான். பட் கேமர்ஸ் இந்த மாதிரி ரிலேட்டடான ஒர்க்குக்கு பேட்டரி பேக்கப்பு கண்டிப்பாக சொல்ல முடியாது. இது கேமர்ஸ்க்கான லேப்டாப்பும் கிடையாது. இந்த மாதிரி லேப்டாப், டெஸ்க்டாப், சர்வர், NAS ஸ்டோரேஜ் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்க்கு டிஸ்பிளேல தெரியுற எங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க.